श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पीताम्बरं करविराजितशङ्खचक्रं कौमोदगीसरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्तहासं वादालयेशमनिशं हृदि भावयामि। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवं। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णचः यासां हरिगदोद्गीतं पुनादिभुवनत्रयम्। कोमलं कूजयन् वेणुं श्यामलोऽयं कुमारकः वेदवेद्यं परं ब्रह्म भासदां पुरदो मम। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्ख्यपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामकाः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं தாம வை ஜெயந்தி விபூஷணம். அடுத்ததாக பரசுராமர் அவதாரத்தை 11 ஸ்லோகங்களில் பாடுறார். இதுக்கு என்ன அப்படி தனி ஒரு சிறப்புன்றத கடைசி பலஸ்துதி சொல்லும்போது தானே சொல்கிறார். குருவாயூரப்பா, அத்ரி அனுசுயா புத்திரனா தத்தாத்ரேயரா நீ பிறந்த. உனக்கு இருக்கிற சக்தியை தெரிஞ்சுட்ட உடனே உன் பக்தர்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து எப்பவும் வரம் கேட்டு உன்னை தொந்தரவு பண்ணுறான். அதனால் நீ அவளெலாம் விட்டு தள்ளி போய் தனியாக இருந்த. அப்போ உன்னோட சிஷ்யனான ஹேஹய மன்னன் கார்த்தவீர்யார்ஜுனன் உனக்கு உன் மனம் மகிழறபடி சேவை பண்ணுறான். அதுக்கு என்ன வரம் வேணும்னு நீ கேட்க, அவனும் உன் கையாலேயே மரணம் ஏற்படணும் அப்படின்னு உன்னை வேண்டுறான். அந்த வரத்தையும் கொடுத்துட்டு இவன் கைங்கரியத்தை மெச்சி சக்கராயுதத்தின் அம்சமான ஒரு சக்கரத்தை இவனுக்கு நீ கொடுத்த. சத்யம் கர்த்துமதார்ஜுனஸ்ய சவரம் தச்சக்தி மாத்ரானதம் பிரம்மத்வேஷி ததாகிலம் நுபகுலம் ஹந்தும் ச பூமேர்பரம் சஜ்ஞாதோ ஜமதக்னிதோ பிருகுகுலே त्वं रेणुकायां हरे रामो नाम तदात्मजेष्वरजः पित्रोरदा सम्मதம். தத்தாத்ரேயராக பிறந்த நீ இப்போ உன்னோட அடுத்த அவதாரத்தை எடுக்க. ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாவுக்கும் மகனாக ராமருங்கிற திருநாமத்தோடு நீ பிறந்த. இப்போது குருவாயூரப்பன் பரசுராமராக பட்டதிரிகளுக்கு காட்சி கொடுக்குறார். இவர் பிறந்த உடனே இவருக்கு பெற்றோர் சூட்டுற பெயர் வந்து ராமன் தான். பின்னால் பரசுங்கிற ஆயுதத்தை இவர் எப்பவும் கையில் வச்சுட்டு இருந்ததுனால இவருக்கு பரசுராமர்னு பேர். தத்தாத்ரேயர் பரசுராமர் 2 அவதாரமுமே ஸ்ரீமன் நாராயணனோட ஆவேச அவதாரம். சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே அவதாரம் பண்ணலை. இந்த ஜீவாத்மாக்குள்ளே தன் சக்தியை செலுத்தி அவர்களால் சில காரியங்களை பண்ண வைக்கிறார். அந்த காரியம் முடிஞ்ச உடனே இவாளும் நம்மளை மாதிரி ஜீவாத்மாவாக ஆயிடுறா. இவர் பிறந்த உடனே பெருமாளோட சக்தி இருக்கு இல்லையா, அதனால் தேஜஸோடு பிறக்கிறார். பெற்றோர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறார் இவரை பார்த்து. இந்த ஜமதக்னியோட மனைவியான ரேணுகா தினமும் ஆற்றங்கரைக்கு போய் நீராடிட்டு மண்ணு குடம் பிடிச்சி அதில் ஜலம் எடுத்துகிட்டு வருவாள் இவர் திருவாதானம் பண்ணுறதுக்கு. அப்படி ஒரு நாள் ஆகாசத்தில் போயிட்டு இருந்த கந்தர்வனை பார்த்துட்டு ஒரு நொடி இவன் அழகாக இருக்கானே அப்படின்னு நினச்சிட்றான். அப்புறம் அந்த குடத்தை அவளால் பிடிக்கவே முடியல. இது தெரிஞ்ச உடனே ஜமதக்னிக்கு அவன் மேலே கோபம் வந்துடுறது.
அவரோட பிள்ளைகளை அவளை கொல்ல சொல்கிறார். அவள் எல்லாரும் தாயை கொல்ல மனசு இல்லாமல் மறுத்துடுறான். வெளியில் போயிருந்த பரசுராமர் வந்த உடனே தன் தந்தை சொல்படி தன் தாயையும் தகப்பனார் பேச்சை கேட்காத சகோதரர்களையும் கழுத்தை சீவிடுறார். கோபம் அடங்கினதுக்கப்புறம் பரசுராமர்கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே தன் தாய்க்கும் சகோதரர்களுக்கும் உயிர் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுறார். அதன்படியே ஜமதக்னியும் வாழை உயிர்ப்பிக்கிறார். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஒரு சரீரத்துலேருந்து வெளியேறின ஜீவாத்மா ஒரு காலும் மறுபடியும் அதில் நுழைய முடியாது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உயிர் போகும் தருவாயில் இருந்தவர்களை மந்திரத்தை ஜபிச்சு உயிர்ப்பிச்சார் அப்படின்னு. தன் மனைவியை மன்னித்து ஜமதக்னி முனிவர் காமதேனு பசுவை தேவர்கள்டேந்து வேண்டி வாங்கிக்கிறார். அவர் பண்ணுற யாகம் யக்னங்களுக்கெல்லாம் அதோட பால், தயிர், வெண்ணெய், அதெல்லாம் நெய் அதெல்லாம் உபயோகப்படுத்தலான்னு. ஒரு நாள் இந்த கார்த்தவீர்யார்ஜுனன் என்ன பண்ணுறான், தன் சேனைகளோட காட்டுக்கு வேட்டையாட வரான். அப்போது பசி தாகத்தினால களைச்சி போய் இவர் ஆசிரமத்துக்கிட்ட வரான். இவர் அவனுக்கும் அவன் சேனைக்கும் கேட்டதை கொடுக்குற காமதேனுவை வச்சு உணவளித்து பரிசுகளையும் கொடுத்து உபசரிக்கிறார். அவனும் நாட்டுக்கு போயிடுறான் திரும்ப. அப்போது அவன் சபையில் இருந்த ஒரு துர்மந்திரிங்கிறார் பட்டத்திரிகள். அந்த துர்மந்திரி என்ன பண்ணுறான், இந்த காமதேனு காட்டில் வசிக்கிற முனிவர்கிட்ட இருக்கிறத விட மன்னனான உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவனும் அந்த மந்திரியோட தன் சேனையை அனுப்புகிறான். இவன் நேராக போய் அந்த பசுவை எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ண முனிவர் தடுக்கிறார். அவர் கழுத்தை சீவிட்டு பசுவை பிடிக்கிறான். அது உடனே ஒரு பெரிய சேனையை உருவாக்கி தன்னை இவ்வளோ நாள் காப்பாற்றின்னு வந்த ஜமதக்னி முனிவரை வெட்டிட்டாளேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சேனையை உருவாக்கி இவாளெல்லாம் கொல்றது. தப்பிச்சோம் பழிச்சோன்னு ஓடி போயிடுறா. பாதி பேர் போர்ச்சே என்ன பண்ணுறா, இந்த காமதேனுவோட கன்றை பிடிச்சின்னு போயிடுறா. பரசுராமர் வெளியில் போயிருந்தவர் கொஞ்ச நாள் கழித்து இங்கே பார்த்த உடனே சுக்கராச்சாரியார்கிட்ட தன் தந்தையை எடுத்துன்னு போய் சஞ்சீவி மந்திரத்தை அவர் உபதேசித்ததுனால உயிர் பிழைக்கிறார் ஜமதக்னி முனிவர். குருவாயூரப்பா, பரசுராமா, நீ கார்த்தவீர்யார்ஜுனோட அரண்மனைக்கு போய் அவன்கிட்ட இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு பேசுகிற. ஆனால் அவன் பேச்சுக்கெல்லாம் சம்மதப்படாமல் ஒரு பெரிய சேனையை உன்னை எதிர்க்கிறதுக்கு அனுப்புகிறான். குருவாயூரப்பா, பரசுராமர்கிட்ட உன் சக்தி இருக்கே, உன் ஆவேச சக்தியை கொடுத்துருக்கியே, அதனால் அவர் அவனோட பிள்ளைகளெல்லாம் கொல்றார். இதை பார்த்த உடனே மீதி பிள்ளைகள்லாம் பயந்து போய் ஓடி போயிடுறான். கார்த்தவீர்யார்ஜுனன் என்ன பண்ணுறான், தானே போருக்கு வரான். இவன் எவ்வளோ வலிமையானவன்னு பாடுறார். லீலாவாரித நர்மதா ஜலவத் லங்கேஷ கர்வாபஹ ஸ்ரீமத் பாகு சகஸ்ர முக்த பகிஷு ஸ்திராஸ்திரம் நிருந்தன்னமும் சக்ரே त्वय्यद வைஷ்ணவேபி விபலே புத்வா ஹரிம் த்வாமுதா த்யாயந்தம் சித சர்வதோஷமவதீஹி சோகாத் பரம் தே பதம். இந்த கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு 1000 கைகள். நர்மதாவில் நீராடுறச்சே 1000 கைகளை வச்சு நீரோட்டத்தை நிறுத்தி ஜலக்கிரீடை பண்ணுறான். முடிஞ்சதும் கையை எடுத்த உடனே ஜலம் அப்படியே பிரவாகம் எடுத்து ஓடுறது. கொஞ்சம் தள்ளி ராவணன் ஆற்று மணலால் சிவலிங்கம் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான். இந்த வேகமாக வந்த ஜலம் அதை அடிச்சுன்னு போயிடுறது. உடனே ராவணனுக்கு கோபம் வருது. இவங்கிட்ட சண்டைக்கு வரான். ராவணனை ஒரு விட்டில் பூச்சியை மாதிரி பிடிச்சி அவன் கர்வத்தை அடக்கிறான். இப்பேற்பட்டவன் பல அஸ்திரங்களை பரசுராமர் மேலே ஏவுறான். இதையெல்லாம் குருவாயூரப்பா நீ தடுத்துட்ட. தத்தாத்திரேயர் இவனுக்கு கொடுத்த சக்கராயுதத்தை இவன் உன் மேலே ஏவுறான். ஆனால் அதால் ஒன்றும் பண்ண முடியல. உன்னை எப்போ சக்கராயுதத்தாலேயே உன்னை ஒன்றும் பண்ண முடியலையோ, இவன் நாராயணன் சக்தி பற்றவன் அப்படின்னு புரிஞ்சுண்டு உன் கையால் மரணம் கேட்டான் இல்லையா, அதனால் நீ அவனை அழித்து உன்னோட இருப்பிடமான வைகுண்டத்தில் அவனை சேர்த்துட்ட அப்படிங்கிறார். தப்பிச்சு போன கார்த்தவீர்யார்ஜுனோட பிள்ளைகள் ஜமதக்னியை மறுபடியும் வெட்டிடுறான். அப்போது ஒரு கோரமான சபதம் பண்ணுறார் பரசுராமர். ரிஷிகளை ரட்சிக்க வேண்டிய மன்னர்களே அதர்மமாக நடந்துட்டா இவாளெல்லாம் தண்டிக்கணும் அப்படின்னு 21 தலைமுறை அரசர்களை அழிப்பேன் அப்படின்னு சபதம் பண்ணிவிட்டு தியானத்தினால கிடச்ச ரதத்தில் ஏறி அஸ்திரங்களையும் எடுத்துகிட்டு போய் பல மன்னர்களை நீ அழிச்ச. மறுபடியும் சுக்கராச்சாரியிட்ட போய் தந்தையை உயிர்ப்பிக்கிற. அப்புறம் இவர் கொன்ன மன்னர்களோட ரத்தம் தேங்கி இருந்த சமந்த பஞ்சகம் அப்படிங்கிற இடத்துல போய் தர்ப்பணம்லாம் பண்ணுறார். இந்த அரசர்கள்டேந்து எடுத்த பூமியை
கஷ்யபர்கிட்ட யாகம் பண்ணுறதுக்கு பதிலாக கொடுத்துட்டார். 90% மன்னர்கள் யாரெல்லாம் அதர்மமாக நடந்துட்டாலும் அவளெல்லாம் அழிச்சிட்டார். நல்ல வாழை மட்டும் விட்டு வச்சுருக்கார். இப்போது சால்வன்கிற ராஜா துஷ்டனாக இருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே அவனை அழிக்கிறதுக்கு கிளம்புறார். அப்போ சனகாதிகள் இவனை கிருஷ்ணன் வதம் பண்ணுவார், அதனால் நீ விட்டுடு அப்படின்னு சொன்னதுனால அவனை விட்டுட்டு தவம் பண்ணுறதுக்கு போயிடுறார். மகேந்திரகிரியில் போய் தவம் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ முனிவர்கள்லாம் கோகர்ணம்ங்கிற பகுதி கடலுக்குள்ளே போயிடுத்து, அதை நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். இவர் உடனே என்ன பண்ணுறார், நெருப்பு பொழியிற அஸ்திரத்தை எடுத்து கடலையே வத்தடிக்கிறேன் பார் அப்படின்னு கிளம்புறார். உடனே சமுத்திரராஜன் பயந்து போய் ஓடி உமக்கு எவ்வளோ இடம் வேணும்னு கேட்க, இவர் யாகம் பண்ணுற ஒரு கரண்டி வச்சுருப்பார். இதை விட்டறிவேன், அது எங்கே விழறதோ அது வரைக்கும் நிலத்தை கொடுக்கணும் அப்படிங்க கடல் பின்வாங்கி கீழே இருந்த பூமி வெளியில் வந்தது. அதுதான் கேரள பூமி. அதனால தான் பரசுராம க்ஷேத்திரம்னு சொல்லப்படுறது. பட்டத்திரிகள் அங்கே தானே பிறந்தார். திருநாவாய் பக்கத்தில் இருக்கிற மேல்பத்தூருங்கிற கிராமத்தில் தானே பிறந்தார். இந்த பரசுராமருக்கு இங்கே கோயிலும் இருக்குது. நம்ம சம்பிரதாயத்தில் பரசுராமரை தனியாக வழிபடுற வழக்கம் கிடையாது. குருவாயூரப்பா என்னை காப்பாற்று அப்படின்னு இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுறார். இதுவரைக்கும் ஸ்ரீ வராக அவதாரத்தில் ஆரம்பித்து கபிலா அவதாரம், நரநாராயண அவதாரம், துருவ சரிதம், பிருது சரிதம், ரிஷப சரிதம், அஜாமிலன் சரிதம், தக்ஷ சரிதம், பிரஹ்லாத சரிதம், ஸ்ரீ நிருசிம்ம அவதாரம், ஸ்ரீஹரி கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தார் இல்லையா அந்த அவதாரம், கூர்ம அவதாரம், லக்ஷ்மி ஸ்வயம்வரம், மோகினி அவதாரம், வாமன அவதாரம், மத்ஸ்யாவதாரம், ஸ்ரீராமாவதாரம், பரசுராம அவதாரம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அடுத்து 64 தசகங்களில் கிருஷ்ணாவதாரத்தை முழுமையாக பாட போகிறார். நம்மளும் காத்திருந்து அனுபவிப்போம். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.